நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஓகே, ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற காஃபி ரீவைண்டுக்கு வந்து இந்த நியூட்டன்ஸ் டீ, அதுதான் இந்த டேபிளோட பேர். ஸோ உங்களுக்கான சில ஃபோட்டோகிராஃப்ஸ் நான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஃபோட்டோகிராஃப்ஸ் பார்த்துட்டு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ன மெமரி இருக்கோ அதை பற்றி என்கிட்ட ஷேர் பண்ணுங்க. நீ யார் ஃபர்ஸ்ட்? சிபி, நீங்கள் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? எங்கே நடந்த சம்பவம் இது? வந்து முதுமலை வைல்ட் லைஃப் சாங்சுரி. நாட் ஒன்லி டாக்ஸ், மற்ற மிருகங்களும் ரொம்ப பிடிக்கும். அதில் வந்து குரங்கு பிடிக்கிறதுக்கும் அதுதான் காரணமா. ஸோ இது வந்து என்னென்னா, யூஸ்வலாக அந்த எவ்ரி இயர் மே மாதம் வந்து குன்னூர் போவோம். அங்கே போகும்போது என்னன்னு தெரியல, இருந்த குரங்கெல்லாம் வந்து அங்கே இருந்த அத்தனை பேரை விட்டுட்டு என்கிட்ட வந்துருச்சு. ஸோ அப்போ வந்து அதுக்கு ஃபீட் பண்ணும்போது எடுத்த ஃபோட்டோ தான் அது. உங்களுக்கு பயமே கிடையாது? எனக்கு பயம் இல்லைங்க. பாருங்க, ஷேக் ஹேண்ட் கொடுத்துட்டு இருக்கேன் பாருங்க. அதுக்கு அதான் கேட்குறீங்க, கூட படிச்ச ஃப்ரெண்டு மாதிரி ஷேக் ஹேண்ட் கொடுத்துட்டு இருக்கேன் பாருங்க. குரங்கும் பயப்படல மச்சி, அது அதனால ரிலேட் ஆயிருச்சு நம்ம கூட. சொந்தக்காரனை பார்த்த மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்கு பாரு. சின்ன வயசுல இருந்தே உங்களுக்கு பயமே கிடையாது. உங்களுக்கு பயம் இருக்கா? இவ்வளோ பக்கத்துல போய் பார்க்குற அளவுக்குன்னா கொஞ்சம் பயம் இருக்கும். வைல்ட் லைஃப்ல இருக்கு, தூரத்துல இருந்து பார்க்கலாம். ஓகே, அவ்வளவுதான். டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஹேண்ட் ஷேக் கொடுக்குற அளவுக்குலாம் நமக்கு தைரியம். சரி, ஓகே, அடுத்த போட்டோ போய். இது வந்து எப்போ எடுத்ததுன்னா, நம்ம கார் ரேசர் நரேன் கார்த்திகேயன் இருக்காருல்ல, ஆமா, அவரோட வெட்டிங்க்கு போயிருந்தேன். ஓகே. இந்த டைம்ல ஒரு இன்சிடென்ட் எனக்கு ஞாபகம் வருது. என்னன்னா வந்து ஷேர் பண்ணுங்க. அப்போ வந்து நான் வந்து ஐ திங்க் ஒரு படமோ 2 படமோ பண்ணியிருந்தேன். நான் அஜித் சார் பக்கத்தில் தான் உட்காந்துருந்தேன். அப்போ ஆப்வியஸ்லி நிறைய பேர் வந்து அவர்கிட்ட வந்து தலைன்னு வந்து எல்லாம் ஆட்டோகிராஃப் வாங்கிட்டு இருந்தாங்க. நம்மளை யாரும் கண்டுக்க மாட்டேன், நான் அப்படியே உட்காந்துருந்தேன். அவருக்கு வர ஒவ்வொரு ஆட்டோகிராஃபும் ஃபர்ஸ்ட் என்கிட்ட கொடுத்து நீ போடு அப்படிம்பாரு. அதுக்கப்புறம் தான் அவர் வாங்கி போடுவார். ஸோ அந்த அளவுக்கு ஒரு அந்த ஒரு தாட் யாருக்கும் வராது இல்லையா? So sensitive towards others needs இல்ல அவர் எப்பவுமே. அது அஜித் சாரோட போட்டோ வந்ததனால even I want to share something. என்னோட வெட்டிங் இன்விடேஷன் கொடுக்கறதுக்காக போயிருந்தேன் அவர் வீட்டுக்கு. நான் இல்லை, யார் அவர் வீட்டுக்கு போனாலும் கேட்டுக்கு வந்து அவங்கள ரிசீவ் பண்ணுவார். அவரே வந்து ரிசீவ் பண்ணி கூட்டிகிட்டு போய் அந்த வீட்டுக்கு யாராவது வந்தாங்கன்னா, வேலைக்கு இருக்கிறவங்க வந்து சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க, காஃபி கொடுக்க மாட்டாங்க, ரெடி பண்ணி வச்சுருந்தா கூட அவர் போய் உள்ளேருந்து எடுத்துகிட்டு வந்து he will serve you. நீங்கள் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அந்த தட்டை அவர் தான் வாங்கிட்டு போவார். நம்ம உள்ளே கொண்டு போய் வைக்கிறோம் இல்லை அங்கே வச்சிடறோன்னா விடவே மாட்டார். அவர் நம்ம சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் அவர் வெயிட் பண்ணி நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் தட்டை வாங்கி கொண்டு போய் உள்ளே வைக்கிற வரைக்கும் அவ்வளோ டேக் கேர் பண்ணுவார் வீட்டுக்கு போனோம். அண்ட் அவங்க குழந்தை, ஐயோ ஷீ இஸ் டார்லிங். ஐயோ, போன உடனே ரொம்ப நேரம் அப்படியே பார்த்துட்டு இருந்துட்டு, நீங்கள் மட்டும்தான் வந்திருக்கீங்களா, ஸ்னேகா ஆண்டி வரலையா, மம்மி சொன்னாங்க நீங்கள் 2 பேரும் இன்விடேஷன் கொடுக்க வரீங்கன்னு, நீங்கள் கேட்பீங்கன்னு தெரியாதுடா, இல்லைன்னா நான் கூட்டின்னு வந்திருப்பேன்னு சொன்னாங்க. அவ்வளோ ஸ்வீட். அடுத்த பிக்சர் போயிடலாம். நானே தான் மச்சி. எப்படி ஒரு கொஞ்சம் கூட சாயலே இல்லைல்ல? உண்மையிலே நான் தான். இதெல்லாம் என்னன்னா வந்து ஐ திங்க் நான் 6th or 7th படிச்சுட்டு இருந்தேன். அப்போ இந்த சைஸு. அப்போ ஜென்டில்மேன். ஆனால் சுத்தமாக சொன்ன மாதிரி கொஞ்சம் கூட ரிசம்பிளன்ஸே இல்லை, ஃபேஸே வேற மாதிரி மாறிடுச்சு. நீங்க சொன்னா மட்டும் தான் எங்களால நாங்க வந்து ஓகே அவர் சொல்றாருங்கறது மட்டும். ஐயோ, அது மட்டும் மாறல கிடையாது, மூக்கு மட்டும் மாறல. அதே மாதிரி எங்க அம்மா சின்ன வயசுல நீவி விடாம விட்டாங்க மச்சி. இப்போ நீ வர மாற மாட்டேங்குது. இதுல வேற லோ ஆங்கிள் இருக்குதா ஷாட், சின் டவுன் பண்ணிக்கிறேன். இதுல என்னன்னா வந்து அப்போ ஜென்டில்மேன் ரிலீஸ் ஆன டைம். அப்போ வந்து சிக்கு புக்கு ரயில்வே சாங் வந்து பயங்கர ஃபேமஸ். பிரபுதேவா சார்னா அப்படி ஒரு கிரேஸு. ஸோ என்னன்னா அதை பார்த்துட்டு நானா அந்த ஸ்டெப்பு நான் பண்ணுறேன்னு நானே நினச்சிக்கிறது. ஆக்சுவலாக படத்தில் ஒரு ஸ்டெப்பு வேற, நானா அவர் மாதிரி பண்ணுறேன்னு நினச்சிட்டு ஒன்று பண்ணுவேன். இல்லை, அப்போ என்னோட ஸ்கூல் புக்ஸ்லாம் பார்த்தோன்னா வந்து நான் படித்த ஸ்கூல் பேர் வந்து ஷேர்வுட் ஹால் பிரபுதேவா அப்படின்னா நானே என் பேர் எழுதியிருப்பேன். நானே நல்லா ஆடுறதா அப்போ நினச்சிட்டு இருப்பேன். ஸோ அந்த மாதிரி ஃபீல் பண்ணி ஆடும்போது யாரோ எடுத்த ஃபோட்டோ தான் அது. நீ அந்த வயசுல நல்லா ஆடுறதா நினைக்கிறேன், நான் இந்த வயசுல நல்லா ஆடுறதா நானே தான் நினைச்சுக்கிறேன். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, பிரசன்னா அவர்களுடைய ஸ்டெப் லாஸ்ட் வாட்டி இங்கே ஷோக்கு வந்து போ சொன்னாரு. எல்லா பாட்டுலயும் இந்த மூமெண்ட் ஒன்று கொடுத்துருவாங்க. ஆனா எல்லாருக்கும் இப்போ அந்த விழாமலை இருக்க முடியுமா சாங் நான் ஆடி இருப்பேன். திரும்ப பிச்சை எடுக்கிற மாதிரி ஒரு மூமெண்ட் போட்டிருப்பேன். ரஷ்யால போய் பிச்சை எடுக்கிற மாதிரி ஒரு மூமெண்ட் போட்டிருப்பேன். ஆனா அதோட ஹைலைட் வேற ஏதோ ஒரு படத்துல அப்பா அதே மூமெண்ட் போட்டு ஆடுவாரு. ஆமா, இங்கிலீஷ்காரன்ல. ஆமா, இங்கிலீஷ்காரன்ல அப்பா வரடா கலாய். கங்கலா காட்சி இன்னும் கொஞ்சம் பாக்குறேன் மாத்தி. இல்ல போதும். Thank you. Next picture. இது வர போகுதோ. இதுல எங்க கிடைச்சது உங்களுக்கு? இந்த பையன் நான் தான். மொட்டை பாப்பா நான் தான்.
ஸோ எனக்கு மொட்டை அடிச்ச டைம் அப்பவே எவ்வளவு உயரமா இருக்காரு பாருங்களேன். குழந்தையா இருக்கும்போதே உயரமா. உங்களுக்குலாம் தோணும், அதாவது அப்பா கோயிலுக்குலாம் போக மாட்டாரு, எப்படி பையனுக்கு மொட்டை அடிச்சாரு நீங்க யோசிக்கலாம். ஓ அது நான் அந்த டைம்ல வந்து அப்பா எப்படின்னா அவர் எப்பயுமே வந்து அந்த ஒரு ஏத்திஸ்ட் அந்த விஷயம் இருந்தது. பட் ஆனா அந்த விஷயங்களை தைரியமா வெளியில சொல்லி நான் இதுதான் நிலைநாட்டுறதுக்கு ஒரு டைம் ஆகும்ல. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஒரு விஷயம் கல்ச்சரா பண்றாங்கன்னா நம்ம அதுல வந்து அந்த ஃப்ளோல போயிடுவோம். ஸோ அந்த மாதிரி டைம் எனக்கு மொட்டை அடிக்கும்போது எடுத்த போட்டோ தான். நெக்ஸ்ட் நீ அது இதுவும் நானே தான். இது வந்து இப்போ அந்த ஸ்மைல் இது வந்து பாக்கும்போது தெரியும். 1997ல யூரோப் டூர் போனோம். ஓகே. அப்போ அங்க எடுத்த இது வந்து ஆக்சுவலா வேக்ஸ் மியூசியம்ல எடுத்தோம். ஓ ஓகே. நீங்க ஆக்சுவலா நீங்க இன்னும் மேடம் சொன்ன அங்க எடுத்தது. அங்க வந்து ஆக்சுவலா அர்னால்டோட போட்டோ கூட எடுத்திருந்தோம். அதெல்லாம் போடாம நீங்க இதை போட்டீங்க. ஜஸ்ட் ஃபேமிலி பிக்சர்ஸ். இது ஃபேமிலி பிக்சர். அப்பா அம்மா பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. பயம் இருக்கா? யார் மேல உங்களுக்கு பயம்? அப்பாவா அம்மாவா? எனக்கு யார் மேலயும் பயம் இல்ல. சோ அப்பா அம்மால யார் செல்லம்? ரெண்டு பேரும் தான். ஆமா ஆமா. யார்கிட்ட எந்த நேரத்துல காரி அதிகமாகணுமோ அப்ப அவங்க செல்லமா இருப்பேன். வெரி குட். படம் கூட எடுக்கணும், காசு போடணும்னா அப்பா செல்லமா இருப்பேன். அப்பா வந்து ப்ரொடக்ஷன் பார்த்துக்க முடியாது, அம்மா தான் ஃபுல்லா அம்மா தான் ஹெல்ப் பண்ணாங்க. ஓகே. அந்த மாதிரி டைம்ல அம்மா செல்லமா இருப்பேன். இடி மாத்தி மாத்தி செல்லமாக்கிட்டு. அவருக்கு ஒரு பாட்டு வேற இருக்கு, மம்மி செல்லமா டாடி செல்லமா. டாகி செல்லமா. ஓகே வெரி நைஸ். அவருடைய பிக்சர்ஸ் நம்ம பார்த்துட்டு வந்துடலாமா? உங்களுடைய பிக்சர் என்னன்னு தெரியுதா? என்னப்பா இது தொடக்கடல காமிச்சியா நீயாது? தெரியலையா? என்ன போட்டோனே புரியலங்க. 5 ஸ்டார்ல உங்களுடைய ஃபர்ஸ்ட் படத்துல உங்களுடைய டைட்டில் கார்டு. மை காட், இதுதான் அது. மை காட். எத்தி எழுப்புவாங்க உங்களை, ஞாபகம் இருக்கா? இங்க ஒருத்தர் பயங்கர கவர்ச்சியா படுத்துட்டு இருக்காரு. இல்ல ஏங்க இவ்ளோ பாக்குறீங்க? பிரசன்னான்னு பேர் எழுதி இருக்கேன். இல்ல பிரசன்னா எனக்கு பேர் வந்துருச்சுங்க. சோ உங்களுடைய ஃபர்ஸ்ட் உங்களுடைய நேம் கார்டு வந்து பாக்கும்போது எப்படி இருந்தது பிரசன்னா? இட் வாஸ் a dream come true. ஃபர்ஸ்ட் டைம் அவ்வளோ பெரிய ஸ்க்ரீனில் என்ன நான் பார்க்கும்போது இட் வாஸ் ரியலி சச் அ ஒண்டர்ஃபுல் ஒரு ட்ரீம் கம் ட்ரூ. ஏன்னா ஒரு 6வது 7வது படிக்கும் போதுலேருந்து ஒரு ஆக்டர் ஆகணுங்கிற ஆசையோடு இருந்துட்டு இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு வாய்ப்பு கிடச்சி அகெயின் இட் வாஸ் அகெயின் த்ரூ விஜய் டிவி மெட்ராஸ் டாக்கீஸ்க்காக சுசி கணேசன் சார் டைரக்ட் பண்ண படம்லாம் ரெடி ஆகி ஃபஸ்ட்டு ஆடியோ ரிலீஸில் தான் பாட்டெல்லாம் ஸ்க்ரீனில் பார்க்குறோம். அவ்வளோ பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அந்த சந்தோஷம் மாதிரி அதுக்கப்புறம் திரும்ப கிடைச்சதே கிடையாது. இட் வாஸ் அமேசிங். சூப்பருங்க. அடுத்த பிக்சர். சினிமாவில் வந்து எனக்கு மறக்க முடியாத இல்லை ரொம்ப சந்தோஷமான பெஸ்ட் மொமெண்ட்ஸில் கண்டிப்பாக இதுவும் ஒன்று. ஏன்னா ஃபஸ்ட்டு டைம் ரஜினி சாரை இவ்வளோ பக்கத்தில் பார்க்குறது வந்து அதுதான் ஃபஸ்ட் டைம். எங்களோட வெட்டிங் இன்விடேஷன் கொடுக்கறதுக்காக போயிருந்தோம். அவர் சொன்னார் ஃபஸ்ட்டு டைம் ஃபஸ்ட்டு பேப்பர்லாம் வந்தப்போ நான் நம்பலை, காசிப்புன்னு நினச்சேன். அப்புறம் சொன்னாங்க எப்போ கல்யாணம் மெயிலில் வந்து சார், ஓ நான் ஊரில் இல்லை, ஊரில் நான் கண்டிப்பாக வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இமீடியட்டாக ராகவேந்திரரோட படம் எடுத்து இது என்னோட ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்பெஷல் ஃபோட்டோ. வெரி நைஸ் பிக்சர். நெக்ஸ்ட் பிக்சர். என்னோட வெட்டிங் ரிசப்ஷன், என்னோட முக்கியமான ஃப்ரெண்ட்ஸ், என் கல்யாணத்தில் எனக்கு அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்த என்னோட கூட பிறக்காத பிரதர், அஃப்கோர்ஸ் ஸ்னேகாவோட அக்கா, அவங்க ஹஸ்பண்ட் எல்லாருமே இருக்காங்க. ரொம்ப பிடிச்ச ரொம்ப என்ன சொல்கிறது ஒரு கலாட்டாவான ஒரு படம். இந்த மாதிரி கலாட்டா ஃபோட்டோஸ் என்னோட லைஃப்பில் ரொம்ப கம்மி. ஸோ திஸ் இஸ் வெரி ஸ்பெஷல். டெய்லி வீட்டில் பார்க்குற ஒரு ஃபைட் சீன் இது. ஆக்சுவலாக இந்த படத்துக்காக நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. அவங்கள பார்த்து தான் ஐயோ உடம்பு இழக்கணுமேன்னு சொல்லிட்டு நான் திரும்ப போய் ஜிம்முக்கெல்லாம் போய் டயட்டிஷியன்லாம் பார்த்து உடம்பெல்லாம் குறைச்சி முரனுக்கு முன்னாடி ஐ லாஸ்ட் அரௌண்ட் 10 kilos. அதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஸ்பிரேஷன் இவங்க தான். ஏன்னா அப்போ தான் we were seeing each other. ஒரு ஆள் ரொம்ப கிளாமரஸா இருக்கும்போது இன்னொரு ஆள் ரொம்ப நல்லா இருக்கு, மேட்ச் பண்ணணுன்றதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு உடம்பெல்லாம் குறைச்சி அப்படி யங் ஆகி அப்புறம் ஏதோ ஒரு சால்ட்னு ஒரு இங்கிலீஷ் படம், அந்த படத்தோட ப்ரீமியருக்கு தான் ஃபர்ஸ்ட் அப்படி புது லுக்ல வெயிட்லாம் கம்மி பண்ணி ஃபர்ஸ்ட் வெளியே வரேன். நானும் சிபி ஸ்னேகா. அப்போல்லாம் வந்து பயங்கர காசிப் தான் போயிட்டு இருக்கு.
ஓ அப்பலாம் இது கன்ஃபார்ம் ஆகலையா? அப்பெல்லாம் ஒரு மாதிரி கன்ஃபார்ம்னா நாங்களே இன்னும் கன்ஃபார்ம் கன்ஃபார்ம் பண்ணிக்கல. ஆயிக்கல இருக்கு பிடிக்கும் அந்த இருக்கு ஆனா இல்லன்ற மாதிரியான ஒரு அது ரொம்ப கஷ்டமான ஸ்டேஜ் எல்லாரும். இங்க நின்று இருக்காரு, நான் நடுவில் நிக்கிறேன், இந்த பக்கம் ஸ்னேகா நிக்கிறாங்க. ஃபுல்லா பிரஸ் என்ன போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. சிவி சிரிச்சுட்டு சொன்னா எப்படியே நாளைக்கு என்னை கட் பண்ணி உங்க 2 பேரும் தான் போடுவாங்க. அப்படியே உள்ள வர போறது இல்ல. ஓரமா 2 நாள் கழிச்சு ஃபோன் பண்ண பாத்தியா டக்குன்னு காணிக்கிறேன் என்னை கட் பண்ணி உங்க 2 பேரும் தான் போட்டிருக்காங்க. ஐயோ ஓகே நெக்ஸ்ட் பிக்சர். ரொம்ப அழகான ஃபோட்டோஸ்லாம் கலெக்ட் பண்ணிருக்கீங்க. ரொம்ப பிடிச்ச ரொம்ப க்ளோஸ் டு மை ஹார்ட் ஃபோட்டோஸ்லாம் வந்திருக்கு. எங்களோட வெட்டிங்கில் திரும்ப நாங்கள் 2 பேரும் கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக ஃபஸ்ட்டு டைம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்ற ஃபோட்டோ. அந்த சாப்பாடு எவ்வளோ நல்லா இருந்ததுன்றது தெரியல. அதெல்லாம் அன்னைக்கு என்ஜாய் பண்ணவே முடியல. நல்லா இருந்துச்சு. நான் சாப்பிட்டேன். பட் ஆனால் எல்லாரும் சொன்ன அந்த சாப்பாடு எவ்வளோ நல்லா இருந்ததோ அதை விட லைஃப் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டாக ரொம்ப நல்லா இருக்குன்றது தான் ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஸோ நைஸ் பிக்சரில். சரி நவம்பர் 20th ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு நாள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நவம்பர் 20 தான் மாமா. ஸோ சொல்லுங்க அது என்ன இம்பார்ட்டன்ட்? வெட்டிங் டே ரேவதி பர்த்டேவா? ரேவதி மீட் பண்ண டே. ப்ரொபோஸ் பண்ண டே. ப்ரொபோஸ் எல்லாம் பண்ணலங்க, மீட் பண்ண டே. ப்ரொபோஸ் பண்ண சீன் ஆக்சுவலா மீட் ப்ரொபோஸ் பண்ணா கேளுங்க. ப்ளீஸ் அந்த ப்ரொபோஸ் எப்படி பண்ணீங்க? சும்மாரியா அதெல்லாம் சொல்லுங்க. ப்ளீஸ் எப்படி ப்ரொபோஸ் பண்ணா எந்த சூழ்நிலையில ப்ரொபோஸ் பண்ணாங்கறத கண்டிப்பா கேட்டே ஆகணும். நோ டேமேஜ். அப்புறம் நான் அந்த கேரவன் மேட்டரை சொல்லி அதான் எப்படின்னு சொல்லிட்டு சொல்லலையே, நான் என்னங்கறது சொல்லலையே. சொல்லுங்க. நவம்பர் 20th 2000 வைஃப் எனக்கு எப்படி தெரியும்னா என்னோட கசின் அண்ட் கிளாஸ்மேட் மஹிதான்னு ஒரு கேர்ள் இருந்தாங்க ஸ்கூல் படிக்கும்போது. அவங்க வந்து காலேஜ் வந்து என்னோட ஒய்ஃப் ரேவதியோட கிளாஸ்மேட். ஸோ அவங்க மூலமாக தான் தெரிய வந்தது. ஃபஸ்ட்டு ஃபோனில் தான் பேசிகிட்டு இருந்தோம். சரி மீட் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு மீட் பண்ண டே வந்து நவம்பர் 20th. எங்கே மீட் பண்ணோன்னா அண்ணா நகரில் மீட் பண்ணி ரொம்ப ரொமான்டிக்காக எங்கேயாவது ஸ்டார் ஹோட்டல்லாம் போகலான்னு நினச்சி கையில் காசு இல்லாமல் டிரைவின் போனோம். உட்லண்ட்ஸ் டிரைவின். அங்கே போய் பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டுட்டு தலைவர் படம் பிரியமானவளை வந்து அப்போ வந்து ஓடிட்டு இருந்துச்சு. ஆல்பர்ட் தியேட்டரில் போய் பிரியமானவளை படம் பார்த்துட்டு கொண்டு போய் வீட்டில் ட்ராப் பண்ணிட்டேன். அன்றைக்கி வந்து ப்ரப்போஸ்லாம் ஒன்றுமே பண்ண கிடையாது. கொஞ்ச நாளாக ஃப்ரெண்ட்ஸாக தான் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் வந்து என்னன்னு தெரியல கிராஜுவலாக அப்படியே மாறிடுச்சு. எப்போ லவ் ஆகி எப்போ லவாங்கி ஆகி லவ் சொன்னீங்க? எனக்கு தெரியுமே. சரியா நீங்க சொல்லணும். லவ் சொன்னது எப்படின்னா அந்த அதான் பிரியமானவளையில் அந்த எனக்கு ஒரு ஸ்நேகிதின்னு ஒரு சாங் வரும்ல, அதை வந்து நான் வந்து அவங்க பேர் ரேவதி, ஸோ அதை மாற்றி அதை அந்த வேர்டை ரீப்ளேஸ் பண்ணி அப்படி அது அவங்க கிட்ட பண்ணல. அந்த என் கசின் சொன்ன மஹிதான்ட்டு அவங்க கிட்ட ஃபோனில் பேசும்போது அப்படி ஸ்லிப் ஆஃப் டைம் எனக்கு ஒரு சாரி தெரியாமல் பாடிட்டேன் அப்படிங்கிறது. அப்படி இங்கிருந்து அங்கே போயிருமாமா. இங்க சொன்னா அங்க போய் இங்க அடிச்சா அங்க வலிக்கும் மாதிரி. அப்புறம் அப்படியே போகிற போக்கில் தான் அப்படியே ரொம்ப ப்ரப்போஸ் பண்ணி அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. அப்படியே கேஷுவலாக ஃப்ரெண்ட்ஸாக இருந்து அப்புறம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணதுனால அந்த கதையெல்லாம் கேட்க ஆரம்பிச்சு எனக்கு ஒரு முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பாட்டுல நான் இன்னும் ஸ்ட்ரக் ஆகி நிக்கிறேங்க. சரி லவ் மீட்ல எப்படி சொன்னீங்க? எப்படி ஸ்ட்ரக் ஆயிட்டீங்க? எங்க வீட்ல ஃபர்ஸ்ட் நான் சொல்லல. ஒரு அந்த கல்யாண வயசுன்னு நம்மலாம் நினைக்கிற ஒரு வயசு வரும்போது இவெல்லாம் நினைச்சிட்டாரு அந்த வயசு. அது என்ன நானே வந்து அம்மா நான் அந்த ரேவதி லவ் பண்றேன்ல அப்படின்னு தெரிஞ்ச மாதிரி நான் இந்த ரேவதி லவ் பண்றேன்ல அது இந்த இயர்க்குள்ள கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்கு அந்த மாதிரி தான் சொன்னேன். அப்பா என்ன சொன்னாரு? அப்பா கிட்ட அம்மா தான் சொன்னாங்க. அவரு ஓ அப்படின்ட்டாரு. அவ்வளவுதான் ரியாக்ஷன். ஓ சரி சரி எப்போ கல்யாணம் அந்த ரேஞ்சு தான் அவர். அவ்வளவுதான். ஆமா ஆமா அவ்வளோ ஈஸியா முடிஞ்சிருச்சுல அந்த பக்கம். ஆனா அவங்களுக்கு முன்னாடியே தெரியும். ஸோ ஆஸ் அ ஃப்ரெண்ட் அவங்க வீட்டுக்குலாம் வந்து போவாங்க. ஸோ நல்ல கேர்ள்னு தெரியும். நல்ல கேர்ளுங்க எவ்வளோ வாட்டி சீக்கிரம் சொல்லி முடிங்க சார். ஸோ தே ஃபெல்ட் ஹாப்பி. ஓகே வெரி நைஸ் வெரி குட். சரி இப்போ இவ்வளோ நேரம் உங்க அப்பா வந்து எப்படி ரியாக்ட் பண்ணாங்கன்னு பேசணும். பட் இப்போ நீங்க என்னோட ஷோக்கு வந்திருக்கீங்க. அவர் வந்து லைன்ல இருக்காரு. அவர்கிட்ட நம்ம இதெல்லாம் கேட்டிருந்தாரா? எஸ் அவர்கிட்ட நம்ம பேசிடலாம்னு நினைக்கிறேன். சார் வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். தேங்க்யூ சார். ஸோ இப்போ வந்து நாய்கள் ஜாக்கிரதை சக்ஸஸ்ஃபுல்லாக ஓட ஒரு சக்ஸஸ்ஃபுல் ப்ரொடியூசராகவும் நடிகரின் தந்தையாகவும் ஷோக்கு வந்ததுக்கு ஆன்லைனில் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பிரசன்னா வந்திருக்காரு கெஸ்டா. ஓஹோ பிரசன்னா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். எனக்கு எப்பவுமே ஒரு குழப்பம், ஃப்ரெண்டோட அப்பான்றதுனால அங்கிள்னு கூப்பிடுறதா அப்பான்னு கூப்பிடுறதா இல்ல சார்னு கூப்பிடுறதா, இது ஒரு பெரிய கன்ஃபியூஷன் எனக்கு. இல்ல நீங்க அங்கிள்னா கூப்பிடலாம், ஒரு பிரச்சனை இல்ல. ஏன்னா அதே மாதிரி சூர்யாவோட ஷோ விஜய் டிவில கோடீஸ்வரனுக்கு போனப்போ சூர்யா வந்து என்ன மாமான்னு தான் கூப்பிடுவாப்புல. மாமா நான் உங்களை என்னன்னு கூப்பிடுறது மாமா அப்படின்னு. இப்பவே 2 தடவை மாமான்ட்டா, அதனால மாமானே கூப்பிட்டு.
சரி இவர் வந்து சொல்றாரு நீங்க அவருடைய லவ் ஸ்டோரி வந்து ரொம்ப கேஷுவலா சொன்னாராமே, அதான் நான் உங்களை லவ் பண்றேன்ல அதாமா அவங்கள கல்யாணம் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ரொம்ப கேஷுவலா சொல்றாரு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணி இதை நீங்க முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டீங்களா இல்ல இப்படி? இல்ல நான் அதோட கேஷுவலா சொன்னேன். அது லவ் தானே, அதுக்காக தானே ஆம்பளையும் பொம்பளையும் இருக்காங்க உலகத்துல. ஆமா, ஒரு பொண்ணு தனக்கு பிடிச்ச பையனை கல்யாணம் பண்ணிக்கிறத நியாயம், ஒரு பையன் தனக்கு பிடிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறத நியாயம். அதுல வந்து இந்த அப்பா அம்மா வந்து உங்களுக்கு நல்லது பண்றேன் அதை பண்றேன் இதை பண்றேன் நம்ம 1000 காலத்து பயிர் 2000 காலத்து வெண்ணெய் தயிர்னு சொல்லிட்டு உள்ள மூக்க நுழைக்கிறது ரொம்ப தப்பான விஷயங்க. ஐ திங்க் எல்லாரோட வாழ்க்கையிலயே அவங்க அப்பா அம்மா பயங்கரமா விளையாடி இருக்காங்கன்னு நினைக்கிறேன். லவ் லைஃப் குட்டிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால கொஞ்சம் கஷ்டத்துல இருக்காங்க பசங்க. இதனால நாயகல் ஜாக்கிரல அவர் நடிக்க வைக்கல. ஒரு ஃபோன் கால்லயே வந்து அவர் வந்து ஷோ ஸ்டீல் பண்ணிடுறாரு. ரெக்கார்ட் நடிச்சாருன்னா அவ்வளவுதான். சார் நீங்க சொல்லுங்க சார், ஒரு கோ ஆக்டரா அவரோட ஒர்க் பண்ணும்போது திடீர்னு பையங்கிற பாசம் வந்து உங்களை ஏதாவது ஒரு சீன்ல அப்படி மறைக்குமா? இது வந்து பையனுக்காக நம்ம அடக்கி வாசிப்போமே, அப்பதான் அவனுக்கு பேர் வரும். அந்த மாதிரி ஏதாவது ஃபீல் கொஞ்சம் நம்ம கம்மியா நடிப்போம் நம்ம பையனுக்காக, அப்படி ஏதாவது ஃபீல் பண்ணுவீங்களா அப்படின்னு அவரே வேற கேட்டிருக்காரு. நீங்க சொல்லுங்களேன். இல்ல இந்த பாசம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணுங்க. பாசம் அதிகமாயிடுச்சுன்னா அந்த பாசத்துல நம்மளே வலிக்கு விட்டு விழுந்துருவோம். சோ அந்த பாசங்கிற பேர்ல நடிகர் சத்யராஜ் நான் கைவிட்டுற முடியாது. பாத்தீங்கல்ல, அவனை கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு முன்னாடி நான் தான் கையை பிடிச்சி கோயம்புத்தூர் இருந்து கூட்டிட்டு வந்தேன். அந்த நடிகர் சத்யராஜை காப்பாத்துறது வந்து மனிதன் ரங்கராஜனுடைய பொறுப்பு இல்லையா? ஆமா, கரெக்ட். அவனை யாரு பாத்துக்குவாங்க? அதானே. எனிவேஸ் thank you so much சார். இன்னைக்கு திரும்ப இந்த ஷோல ஒரு few minutes வந்தாலும் again you've been a show stealer once again. ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லா அப்பாவும் என்ன உரைக்க போறாங்க, அப்பா அம்மாவும். நாடு கெட்டு போச்சுன்னு ஏதோ என்னால முடிஞ்ச ஏதோ ஒரு உதவி செஞ்சிருக்கேன். எத்தனை உதவி வாங்கினாலும் சரி, நான் காதலர்களின் மிகப்பெரிய ஆதரவாளன். அட 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 ஸ்ட்ராங் ஸ்டேட்மென்ட். லவ் ஃபெயிலியர் கோச்சிங்கள கை தட்டுறாங்க. எல்லா லவ் ஃபெயிலியரும் உங்களுக்காக பயங்கரமா கை தட்டுறாங்க. இந்த அப்ளாஸோட நாங்க வந்து விடை பெற்றுக் கொள்கிறோம். Thank you sir. Thank you very much. ரொம்ப நன்றி. பயங்கரமான ஒரு பர்சனாலிட்டி. அப்படி வந்தாருன்னா அவ்வளவுதான், அவர்தான். அதுக்கப்புறம் நாமள எங்கேயோ தொலைஞ்சு தூரமா ஒரு 100 மீட்டருக்கு தெரிய மாட்டோம். பெரிய பெரிய ஹீரோஸ் கூட நடிக்கும் போதே வந்து அவர்தான் ஸ்கோர் பண்ணுவாரு. அது வந்து ஒரு உண்மையான ஒரு விஷயம். அதனால வந்து ஆமா ஆமா ஆமா